கொடநாடு கொலை வழக்கில் செல்போன் டவர் மற்றும் சிம் கார்டு பதிவுகள் தொடர்பான ஆய்வறிக்கை கிடைத்ததும் விசாரணை விரிவுபடுத்தப்படும் என நீதிமன்றத்தில் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொடநாடு கொலை வழக்கு உதகை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தபோது முக்கிய குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட பிஜின்குட்டி உள்ளிட்ட 8 பேரின் செல்போன் உரையாடல்கள் அறிக்கையாக நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டது. மேலும் பலரிடம் விசாரணை நடத்த வேண்டும் என சிபிசிஐடி காவல்துறையினர் தரப்பில் கூடுதல் அவகாசம் கேட்கப்பட்டதை தொடர்ந்து வழக்கு பிப்ரவரி 9ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அரசு தரப்பு வழக்கறிஞர் ஷாஜகான் 19 செல்போன் டவர்கள் மற்றும் 60 சிம் கார்டு பதிவுகளை குஜராத் ஆய்வகத்திற்கு அனுப்பி வைத்துள்ளதாகவும் ஒரு சில நாட்களில் ஆய்வறிக்கை கிடைத்ததும் விசாரணை விரிவுபடுத்தப்படும் எனவும் தெரிவித்தார். 19 செல்போன் டவர்கள் மற்றும் 60 சிம் கார்டு சம்பந்தமாக நீதிமன்றத்தின் மூலமாக குஜராத்துக்கு ஆய்வுக்கு அனுப்பியது இன்னும் வந்து சேரவில்லை. இது சம்பந்தமாக உயர் அதிகாரிகள் நேற்றைய தினமும் இன்றைய தினமும் குஜராத்தில் இருக்கிறார்கள். அது சம்பந்தமாக நம்ம ஆய்வறிக்கை கிடைத்தவுடன் முழுமையாக அதன் அடிப்படையில் விசாரணை தொடரும் என்பதை மாண்புமிகு நீதிபதி அவரிடம் தெரிவித்தோம்.